நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே. பல நேரத்தில் நாம நினைக்கிறோம் என் லைஃப் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சில சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை இல்லாம, என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா சொல்றேன், அப்படி இருந்தா நல்லாவே இருக்காது. இப்ப எப்படி நடத்துறாரோ இப்படி இருக்கிறதா நல்லது. நாம நினைச்சது போல இருந்திருந்தா அவரை டேஸ்ட் பண்ணிருப்போமான்னு கேட்டா தெரியல. அமைதியான கடலில் சீஷர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. அப்பொழுது இயேசு தூரமா இருந்தார். எப்போ அலைகள் கொந்தளிச்சு பிரச்சனை ஜாஸ்தியாச்சோ, தூரமா இருந்த இயேசு அவங்க பக்கத்துல நிக்கிறத பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம நினைச்சது போல சில காரியங்கள் நடந்திருந்திருக்குமானா இந்த ஆண்டவரை எவ்வளவு ருசிச்சிருப்போம்னு தெரியல. சில காரியங்கள் நாம நினைச்சது போல நடக்காததுனாலதான் நான் அதிகம் ஆண்டவரை ருசிச்சேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. அவர் எப்படி நடத்துறாரோ அதற்கேற்ற போலயே நடந்துருங்க. ஆமென். கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நடப்பது நல்லது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், உள்ளங்கையில. அதுதான் ஏசாயாவை கொண்டு சொன்னார், உன்னை நான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அவர். ஆமென். பைபிள் சொல்கிறது 31வது வசனத்துல, ஆமென், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்க நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்க்கிறவங்களுக்கு நாம நடக்கிறது போல தெரியுது. நமக்கு தான் தெரியும் அவர் சுமந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் இந்த பிரச்சனையில நடக்கிறான். ஆமா, எல்லாருக்கும் நாம நடக்கிறதா தெரியுது. ஆனா நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தான் தெரியுது நாம நடக்கல, நாம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க உள்ளங்களே, கத்த நமக்காய் பெரிய பெரிய ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்ம ஒரு உயர்வு வரும்போது யோசிக்கணும், இந்த உயர்வு என்னுடைய தகுதி நிமித்தம் கர்த்தர் கொடுத்ததா, இல்ல அவர் கிருபை நிமித்தம். பல முறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயம் கூட, ஒரு கழுதை அது நடந்து வந்த வழியில ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் விரிக்கிறாங்க, துணி விரிக்கிறாங்க, கிளைகளை முறிச்சு போட்டு விரிக்கிறாங்க. ஆமா, விரிச்சு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல சொல்லணும்னா விஐபிக்கு வரும்போது என்ன விரிப்பாங்க? ரெட் கார்பெட். இப்படி ஒரு மேன்மை, இந்த கழுதை யோசிச்சிருக்கோம், இப்படி ஒரு மேன்மை எனக்கா? ஆனா உண்மையிலேயே அந்த போர்வை விரித்ததும் கிளைகளை முறிச்சு போட்டது யாருக்காக? இயேசுவுக்காக. இயேசுவுக்காக தான் போடப்பட்டது. ஆனா யார் கால் பட்டுச்சு தெரியுமா? கழுதை கால் படுது. கழுதைக்கு ஆச்சரியம், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு உயர்வா? ஆமா, இந்த உயர்வு இந்த கழுதை பெறுவதற்கு ரீசன் ஒன்று, கட்டவிழ்க்கப்பட்டது மட்டுமல்ல, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை எங்கேயோ ஓடி போகாம சரியான ட்ராக்ல வந்து இயேசுவை சுமந்து காட்டிச்சு பாருங்க. அங்கதான் மேன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எங்கேயோ ஓடுறதுல அல்ல மேன்மை, சரியான ட்ராக்ல வந்து இயேசுவை காண்பித்து ஓடிப்பாரு. உனக்கு முன்பாய் விரிக்கப்படுகிற மேன்மையான காரியங்கள், உங்களுக்கு முன்பாய் திறக்கப்படுகிற வாசல்கள், அது மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா.